லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாருங்க அத்தை, நான் தேவையில்லாம எதையுமே பேசல. அவரும் நானும் வெளியில போறோம், அவ்வளவுதான். கேட்டியாடா கேட்டியாடா? நீ ஒரு வார்த்தை இன்னும் சரின்னு சொல்லல, அதுக்குள்ள முடிவே பண்ணிட்டா. என் மகன் நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டான், உன் கூட வெளியும் வர மாட்டான். எப்படி வராம போறாருன்னு நானும் பாக்குறேன். ஓ, உனக்கு அவ்வளவு திமிராய் போச்சா? இங்க பாரா திருமாரா, நீ ஏன் பக்கமா இல்ல அவ பக்கமான்னு எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சு ஆகணும். ஆமா சொல்லிடுங்க, அதுவும் நல்லதுதான். டேய் சொல்லுடா. சொல்லுங்க. டேய் சொல்ல போறியா இல்லையா? சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. சொல்லுடா. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. டேய் சொல்லுடா. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. டேய் ஏங்க ஏங்க எங்க சொல்றத கேளுங்க. டேய் எங்க வரா? சரி பண்ணியாச்சு, உட்காருங்க. Thank you. என்னாச்சு ஆதிரா? ஒன்னும் இல்ல, படுங்க, நேரம் ஆகுது. இப்ப ஏன் கோவமா இருக்குன்னு சொல்லு. நான் ஒன்னும் கோவமாலாம் இல்ல, நான் இருக்கிறதே அப்படிதான். எனக்கு தூக்கம் வந்துருச்சு. சரி, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இங்க வா, இங்க வந்து உட்காரு. இங்கே இருக்கேன், சொல்லுங்க. ஏன் பக்கத்துல உட்கார மாட்டியா? நான் வெறுப்புல இருக்கிறது உங்களுக்கு விளையாட்டா போச்சுல? ஆதிரா, நான் இப்ப உன்னை எதுக்கு வர சொன்னேங்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்தா, உனக்கு தான் இது. என்னது இது? பக்கத்துல வந்து வாங்கி பார்த்தா தானே தெரியும். டிஸ்டன்ஸ்ல இருந்தா உனக்கு எப்படி தெரியும்? வா, உட்காரு. என்னது இது? MBA அப்ளிகேஷன் ஃபார்ம். எதுக்கு இதை திடீர்னு வாங்கிட்டு வந்தீங்க? வீட்லயே இருக்கேன்னு ஃபீல் பண்ணல. இனி நீ படிக்க ஆரம்பி. கவனத்தை முழுசா எஜுகேஷன் பக்கம் திருப்பு. அப்பதான் லைஃப்ல ஒரு ஹோப் கிடைக்கும். நீ MBA படிக்கணும்னு ஆசைப்பட்டல? நான் ரெசார்ட் போலான்னு சொன்னதுனால இதை கொடுக்குறீங்களா? அதிரா, அப்படிலாம் இல்ல. நான் இதை 2 வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். உன்கிட்ட கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன். நீ போர் அடிக்குதுன்னு சொன்னல, அப்பதான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, ஆனா இன்னும் 2 வருஷம் போகட்டும்னு நினைச்சேன். பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டா நான் படிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில பாப்பாவையும் கவனிச்சுக்கிட்டு படிப்புலயும் கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டங்க. நான் நல்லா யோசிச்சிட்டேன் ஆதிரா. அவசியம்னா குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணா கூட போட்டுக்கலாம். குழந்தைக்காக நீ உன்னோட படிப்பை தள்ளி போட வேண்டாம். இத பாரு, நீ ஃபில் பண்ணி கொடு, நம்ம அட்மிஷன் போட்டுடலாம். ஆமா, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? என்ன கேள்வி இது? நான் உன்னோட புருஷன். உனக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து பண்றதுதான் என்னோட கடமையே. பொண்டாட்டி புருஷனை பாத்துக்கிறதும் கடமைதான். இப்போ உன்னை யாரு பாத்துக்க வேணாம்னு சொன்னா ஆதிரா? தாராளமா பாத்துக்கோ. பாத்துக்கிறதுனா இப்படியே கண்ணால பாத்துக்கிறது இல்ல, கவனிச்சுக்கிறது. உங்க ஹெல்த், மனநிலை, நிம்மதி, சந்தோஷத்தை எல்லாம் கவனிச்சுக்கிறது. என் ஹெல்த்துக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. உங்களுக்கு ஒர்க் பிரஷர் நிறைய இருக்கு. வேலை செய்யற இடத்துல டென்ஷன், கோவம், எரிச்சல் எல்லாமே இருக்கு. நான் என்ன பண்றது ஆதிரா? என்னோட ப்ரொஃபஷன் அப்படி. கிரிமினலை ஹேண்டில் பண்ணும்போது கோவப்படாம இருக்க முடியாதுல்ல? அதுக்கு தாங்க சொல்றேன், உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும். குடும்பத்தோட வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி கிடைக்கும். அதுக்கு தாங்க உங்களை ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டேன். ஓ, இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் கோவமா இருந்தியா? பாத்தீங்களா, இப்படி எல்லாம் பேசுறதுனால தான் எனக்கு கோவம் வருது. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன்.
அதிரா, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா வெளியே வரதுக்குலாம் எனக்கு இப்ப டைம் இல்ல அதிரா. நம்ம வேணும்னா இன்னொரு நாள் போலாம். இந்த தடவை நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. நான் டயர்ட் ஆயிட்டேன். இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? வரலன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுங்க. அவ்வளவுதான். அதிரா, நான் வரலன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்போ நீங்க வரல. அதிரா, இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இந்தாங்க. இதையும் கொடுக்குற? நான் சொல்றது கேட்காதப்போ நீங்க சொல்றது மட்டும் நான் ஏன் கேட்கணும்? இதை நீங்களே வச்சுக்கோங்க. ஏய் அதிரா, ஓகே, நீங்க போகும்போது இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த ஃபைலை கொடுத்துருங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம் சார். சார், உங்க டிஃபன் பாக்ஸை மறந்துட்டீங்க. சாப்பிட்றதே மறந்துட்டேன் சார். நான் 2 தடவை ஞாபகப்படுத்தினேன் சார். நீங்க பசி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. டியூட்டில இருந்து எல்லாத்தையும் மறக்க வேண்டியதா இருக்கு. அம்மா, கெட்டு போயிருக்கோம்ல? கான்ஸ்டபிள் கீதா கையில கொடுத்தேன். க்ளீன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். எதுக்கும் நீங்க உங்க மிஸ்ஸஸ் கையிலேயே கொடுத்துருங்க. வெயிட் இல்லாம தான் இருக்கு. சப்பாத்தி என்ன சார் வெயிட் இருக்க போகுது? நீங்க வீட்லயே கொடுத்துருங்க. சரி. அப்புறம் ஆமா, அந்த அகிலனை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? எதுவுமே தெரியல சார். எங்கேயோ தலை கட்டமா தான் பதுங்கி இருக்கான். ஆமா சார். இருக்கட்டும், சீக்கிரம் மாட்டுவான். ஆமா சார், கண்டிப்பா மாட்டுவான் சார். நீங்க கிளம்புங்க. இப்பதான் வரியா? ஆமாமா, ரொம்ப டயர்டா இருக்கு. சரி, நான் ஏதாவது சாப்பிட எடுத்து வைக்கிறேன். நீ போய் குளிச்சுட்டு வா. அந்த டிஃபன் பாக்ஸ கொடு. இல்லம்மா, நான் ஆதிரா கிட்டயே கொடுத்துக்கிறேன். ஏண்டா, நான் கழுவ மாட்டேனா? என்கிட்ட கொடு. இல்லம்மா, நான் சாப்பிடவே இல்ல. ஏன் சாப்பிடாம இருக்க? அதானே, வாய்க்கு ருசியா செஞ்சு கொடுத்தா சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்கும். அவ போனை பார்த்து சமைக்கிறவ நல்லாவா இருக்க போகுது? என்ன பேசி என்ன பண்றது? எல்லாம் உன்னோட தலையெழுத்து. சரி, அந்த டிஃபன் பாக்ஸ கொடு. இல்லம்மா, நான் ஆதிரா கிட்டயே கொடுத்துறேம்மா. அட குடுன்னு சொல்றல. வேண்டாம் அம்மா, குடுறா. வேண்டாம்மா, குடு. அம்மா, சொல்றல. வேண்டாம்மா, வேண்டாம், விடுங்கம்மா. அம்மா, ஏண்டா குடு. என்ன அம்மா. என்னடா இது? அம்மா, எனக்கு தெரியலம்மா. தெரியலையா? பொய் வேற சொல்றியா என்கிட்ட? ஐயோ அம்மா, கொண்டதையும் அவளுக்கு வாங்கிட்டு வந்து குடுக்கறது இல்லாம என்கிட்ட இருந்தே மறைக்கிறியா? ஐயோ கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன் இந்த தண்டனை? என் பையன் என்கிட்ட பொய்யும் புரட்டு பேசுற அளவுக்கு என் நிலைமைய கொண்டு வந்து விட்டுட்டியே. ஏய், எது கத்திக்கிட்டு இருக்க? அவன் என்ன கொள்ளை அடிச்சானா இல்ல கொலை பண்ணானா? பொண்டாட்டிக்கு பூ அல்வாவும் தான் வாங்கிட்டு வந்தான். இது ஒரு தப்பா? ஏண்டா, வாங்கிட்டு வந்ததை ஏன் மறைச்சு எடுத்துட்டு வர? அப்பா, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. திரும்ப திரும்ப அதே சொல்லாதடா. எப்படின்னு தெரியாமதான் நீ கொடுத்த டிஃபன் பாக்ஸ்ல பூவும் அல்வாவும் வந்துச்சா? என்னை ஏமாத்துறதுக்கு தான் நீ இத்தனை திட்டம் போட்டிருக்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏய், உன்னை ஏமாத்தனா அவனுக்கு என்ன 1 கோடி ரூபாய் பணம் கிடைக்க போதா? பேசுறா பாரு பேச்சு. சின்ன பசங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க. நீ தான் கண்டுக்காம இருக்கணும். இல்ல, உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவன் தான் என் பேச்ச கேட்காம இருக்கானா? நீங்களும் அதுக்கு மேல இருக்கீங்க. இதெல்லாம் அவன் பண்ணிருக்கவே கூடாது. டேய் மாறா, இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள ஒரு தூசு கூட நகரக்கூடாது. ஐயோ அம்மா, நான் சொல்றத நீங்க கேட்கவே மாட்டீங்களா?
உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அப்படிதான்டா இருக்கும், அப்படிதான் இருக்கும். அவ உன்னை மயக்கிவிட்டா, அது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. திருமாரா, அம்மா சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோடா. இந்த உலகத்துல உன்னோட நன்மைக்காக எந்நேரமும் யோசிக்கிற ஒரே உசுர நான் தான்டா. ஏய், இப்ப எதுக்கு நீ டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க? தாய் மனசு உங்களுக்கு எங்கங்க தெரிய போகுது? குண்டுமல்லி ஆதிராவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவகிட்டே கொடுத்து. ஏய் அகல்யா, ஹலோ அண்ணா. சொல்லுங்க ஆதிராமா, பூ வந்துருச்சுங்களா? வீட்டுக்கு வந்துருச்சு, ஆனா கைக்கு வரல. என்ன சொல்றீங்க? நான் உங்க கையில கொடுக்க சொல்லி தானே சார் கிட்ட சொன்னேன். அப்படிதான் நானும் நினைச்சேனா, ஆனா அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல வெளியில வந்துருச்சு. வீட்டுக்கு நடுவுல அவர் டிஃபன் பாக்ஸ கீழே போட்டிருக்காரு. உள்ள பூவும் அல்வாவும் இருந்தத அம்மா, மாமா, அத்தை எல்லாருமே பாத்திருக்காங்க. ஐயோ, இதுவும் நல்லது தானே. என் அத்தை கிட்ட இதை வச்சு பேசுறதுக்கு ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. தப்பா போயிடுச்சா? இல்ல இல்ல, எதிர்ச்சியா நடந்திருந்தாலும் நமக்கு சாதகமா முடிஞ்சிருச்சுல்ல. அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு கால் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இதுல என்னமா இருக்கு? உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான்மா. சரிண்ணே, நான் வச்சிடுறேன். சரிங்கம்மா. அத்தை, அத்தை, என்ன இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏன் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்த பூவை நீங்க எப்படி மறைக்கலாம்? அவ ஒண்ணு உனக்கு வாங்கிட்டு வரல, தெரியாம நடந்து போச்சுன்னு சொன்னா. அவர் சொன்னா அதை அப்படியே நம்பிடுவீங்களா? அவர் எனக்காக தேடி கண்டுபிடிச்சு ஆசையா விருப்பமா ரொமான்ஸா வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை கொடுங்க முதல்ல. அதெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்பு. மல்லிப்பூ இல்லாம நான் கிளம்ப மாட்டேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நீங்க எதுக்கு குறுக்க வரீங்க? நான் அவன் அம்மா. ஆ, அம்மா தான் எல்லாத்துக்கும் முதல்ல. அதெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டா பொண்டாட்டி தான் புருஷனுக்கு எல்லாம். என்ன மாமா சொல்றீங்க? கரெக்டாமா, கரெக்ட். இங்க பாருங்க அத்தை, எனக்கு கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்தீங்கன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். இல்லன்னு வைங்க, தரையில உட்காந்து தர்ணா பண்ணுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ கேக்குறது எதுவுமே கிடைக்காது. ஓஹோ, எனக்கு இப்பதான் முழுசா புரியுது. அவரு யார் பக்கம் இருக்காருன்னு கேள்வி கேட்டீங்கல்ல. பூ வாங்கிட்டு வந்ததுனால அவரு ஏன் பக்கம்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதான் உங்களால தாங்கிக்க முடியல. அதுதான் உண்மை அத்தை. இது பாருடி, தேவையில்லாம ஏதாவது உளறிட்டு இருக்காத. அவன் தெரியாம வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டான், அதனால நான் அதை குப்பையில எரிஞ்சிட்டேன். குப்பையில எரிஞ்சிட்டீங்களா? யாரு கேட்டு குப்பையில எரிஞ்சிங்க? அது எனக்குன்னு வாங்கிட்டு வந்த பூ. நீங்க எப்படி அது குப்பையில தூக்கி போடலாம்? மாமா, இதெல்லாம் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு மாமா. இவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? எனக்குன்னு வாங்கிட்டு வந்த பொருள் எடுக்க இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு மாமா? இது ரொம்ப அநியாயம், இது ரொம்ப அட்டூழியம். இது கேட்க இந்த வீட்ல யாருமே இல்லையா? மா, நான் அப்பவே சொன்னமா, இவதான் காதலியே வாங்கிக்கல. மாமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் புருஷன் கொடுத்த பூ வேணும். இல்லனா நான் கரண்ட்ல கை வச்சிருவேன்.
என்னம்மா இப்படிலாம் சொல்ற? பின்ன என்ன மாமா, ஏன் பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி அலட்சியமா பேசுனாங்கன்னா நான் என்ன பண்றது? ஏய், உனக்கு அறிவே இல்ல? அவன் ஆதிராக்கு கொண்டு வந்தத நீ வாங்கினதே தப்பு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? திருமாறன் அவளுக்கு வாங்கிட்டு வரலங்க. இந்த பார், இது அவங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம். வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பூவோட வரான்னா பொண்டாட்டிக்கு இல்லாம யாருக்கு வாங்கிட்டு வருவான்? இது கூட உனக்கு விளங்காம இருக்குமா? அப்படி சொல்லுங்க மாமா. உன்னை கட்டின பாவத்துக்கு என்ன குப்பையெல்லாம் பொறுக்கிற நிலைமை கொண்டு வந்துட்ட. சரி, எந்த குப்பையில போட்டேன்னு சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். பதில் சொல்ல போறியா இல்லையா? ஏய், உன்னதான் சொல்ல கல்யா. திருமாறன் கிட்ட அவளை பேச விட்டா வெளியே போய் தங்குறதுக்கு அனுமதி வாங்கிருவா. அவ மனச கரைச்சிருவாளே. இத எப்படி தடுக்கிறது? ஏதாவது ஒண்ணு பண்ணி அவன்கிட்ட பேச விடாம பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குது. கரெக்ட். என்னம்மா? என் ரூம்ல ஏசி வேலை செய்யல, நான் இங்கே படுத்துக்கிறேன். ஏய், அவ போய் சொல்றா. ஏசி எல்லாம் நல்லா தான் இருக்கு. இல்ல இல்ல, சரியா குளிர் வரல, ஏதோ அடைச்சிருக்கு. குளிர் காலத்துல எதுக்கு ஏசின்னு நான் தான் குறைச்சு வச்சிருக்கேன். வா வா. அகல்யா, ஏன் நடந்துகிட்டே இருக்க? தூக்கம் வரலையா? இந்த மனுஷன் வேற விஷயம் தெரியாம உளறிட்டு இருக்காரு. நான் நடக்க கூடாது நடந்துருமோன்னு பயந்துட்டு இருக்கேன். அகல்யா, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க. தூக்கம் வரலையா? தூங்குறேன், தூங்கி தொலைக்கிறேன். நகருங்க. என்னங்க? என்னது? MBA அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன். மாட்டேன்னு சொன்ன, என்ன திடீர்னு மனசு மாறிட்ட? உங்க பேச்ச கேட்காம இருக்க முடியல. மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏய் ஆதிரா, அது நான் வாங்கல. தெரியும். தெரியுமா? ஆமாங்க, உங்களுக்கு நான் முக்கியம்னு ஞாபகப்படுத்ததா நான் இதை செஞ்சேன். அது யதார்த்தமா அத்தைக்கும் தெரிஞ்சு போச்சு. முதல்ல நீங்களே இதெல்லாம் செய்யணும். எனக்கு நானே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு என்னோட மரியாதைய இந்த குடும்பத்துல காப்பாத்திட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. நான் அப்படிலாம் ஆசைப்படல. என்னைக்கோ ஒரு நாள் வெளியில போகணும், வரணும், சந்தோஷமா பேசி சிரிக்கணும்னு விருப்பப்படுறேன். அது கூட நடக்க மாட்டேங்குது. வீட்ல எல்லாம் ரெசார்ட்டுக்கு போவாங்க. நான் எப்படி அவங்க முகத்தை பாக்குறது? புருஷனை வழிக்கு கூட்டிட்டு வர முடியலன்னு என்னதான் தலையில அடிப்பாங்க. நான் என்ன பண்றது? எப்படிதான் கேக்குறது? எப்படி கேட்டாலும் வேலை நடக்க மாட்டேங்குது. என்னால என் புருஷனை மடக்க முடியல.
என்ன சிரிக்கிறீங்க? என்னோட புலம்பல் உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? சரி வாங்க தூங்கலாம். ஆதிரா, நாளைக்கு ரெசார்ட்டுக்கு போலாம். நிஜமாவா? ம். என்ன எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்க? கிளம்புங்க போலாம். மா, என்னம்மா நீங்க என்ன கிளம்பாம இருக்கீங்க? நான் போகவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா பேக்கோட வந்து நிக்கிற? சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்கல்ல? மா, ஏமா அப்படிலாம் நினைக்கிறீங்க? வாங்கம்மா போலாம். நான் வரல. நீங்களே போயிட்டு வாங்க. அப்பா, அம்மா கிட்ட சொல்லலையா நீங்க? நீயே உங்க அம்மா கிட்ட சொல்லு. நீங்க காலையிலேயே சொல்லியிருந்தா நான் பேசியிருப்பேன்லப்பா. டேய், அவ வரலனா என்னடா? நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம். என்னப்பா? சரவணா, அது நல்லா இருக்காது. போய் சொல்லி கூப்பிடுங்க. பரவாயில்லம்மா, அவங்க தனியாவே ரெஸ்ட் எடுக்கட்டும்.